யோவான் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம் எடுக்கிறீங்களா? இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் அப்படின்னு இயேசு சொல்கிறார். அப்போ இந்த ஊழியர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. இப்போ பாஸ்டர்மார்கள் அவங்க தேவனுடைய ஊழியர்கள், என்னை போல சுவிசேஷகர்கள் ஊழியக்காரங்க, தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரங்க, நல்ல டீச்சிங் பண்ணுறவங்க ஊழியக்காரர். இதில் டிஃப்ரெண்ட் சில்ட்ரன்ஸ் ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க, யூத் மினிஸ்ட்ரி செய்கிறவங்க இருக்கிறாங்க, கிராம ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, விதவிதமான ஊழியம் செய்கிறவங்க, ஏராளமான பேரை பார்க்குற மிஷினரிகளாக ஊழியம் செய்கிறவங்க. இது மாதிரி வித்தியாசம் நிறைய ஊழியர்களை பார்க்குறோம்ல. இவங்களை குறித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவன் ஊழியம் செய்தால் என்ன நடக்கும்னு பார்த்தா, யோவான் 12:26 இயேசு சொல்லுகிறார், ஊழியக்காரர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். இதில் 2 விதமான ஊழியம். ஒன்று, முழு நேரமாய் அழைக்கப்பட்டு ஊழியம் செய்கிறவங்க, ஃபுல் டைமாக ஊழியம் செய்கிறவங்க. இன்னொன்று, பகுதி நேரமாக தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள். படிச்சுக்கிட்டே ஊழியம் செய்வாங்க, வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய்வாங்க. அந்த மாதிரி ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க. முழு நேரமாக வேறு வேலையில் முழுமையாக ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த ஊழியம் செய்கிறவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். யோவான் 12:26 வசனம் பாருங்கள். அந்த வசனத்தில் இயேசுவே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பார்த்தீங்களா? ஒருவன் இயேசுவுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவாராம். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? தேவனால் கனப்படுத்தப்படுகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான் உண்டு. அந்த கனம் இந்த பூமியிலேயும் ஆண்டவர் கனப்படுத்துவார், அவருடைய வருகையிலேயும் பரலோகத்திலே கனப்படுத்துவார். வில்லியம் பூத் என்ற ஒரு தேவ மனிதர், இங்கிலாந்தை சார்ந்த ஒரு ஊழிய மனிதர், சால்வேஷன் ஆர்மி என்ற அமைப்பை ஏற்படுத்தி ரட்சணிய சேனை, ரட்சிப்பின் செய்தியை உலகத்தின் பல நாடுகளுக்கு கொண்டு சென்றவர். இந்தியாவுக்கு அவங்க மூலமாக மிஷினரிகள் வந்தாங்க, வட இந்தியாவுக்கு வந்தாங்க, பல தேசங்களுக்கு போய் ஊழியம் செய்தவர். இரவு பகலாய் ஆண்டவருக்காக உழைத்த ஒரு தேவ மனிதர். ஒரு நாள் யோசித்து பார்த்தாராம், ராத்திரி பகலாக நான் ஆண்டவருக்காக உழைக்கிறேன், வேறு எதை பற்றி சிந்தையும் இல்லை, இப்படியெல்லாம் நான் ஊழியம் செய்து இவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க, உண்மைதான், அதனால் எனக்கு என்ன பலன் அப்படின்னு ஒரு நாள் உட்காந்து யோசித்து பார்த்தாராம். பாடுகள், உபத்திரவம், நெருக்கம் இது தான் நான் அனுபவிக்கிறேன், அதுக்கு மத்தியில் ஊழியம் செய்கிறேன், என்ன பலன் அப்படின்னு யோசித்து பார்த்து கொண்டு இருந்த போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தாராம். என்ன தரிசனம்னா, பரலோகம், ஒரு பரலோகம். அங்கே இவர் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். இவர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட, இவருடைய அமைப்பு மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க பல ஆயிரம் பேர் அவருக்கு பின்னால் வர்றாங்க. இவர் மூலமாக ரட்சிப்புகளை வழிநடத்தப்பட்ட ஆத்மாக்கள். பரலோகத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. தூரத்தில் சிங்காசனத்தில் இயேசு உயரமான இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கோடான கோடி தூதர்கள், கோடான கோடி மக்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, திரள் கூட்டம். இவர் வில்லியம் பூத் உள்ளே நுழையும் பொழுது அந்த மகிமையான காட்சியை பார்க்கிறார். இவரை பார்த்த உடனே இயேசு எழுந்து நின்று வரவேற்றாராம். இயேசுவே எழுந்து நின்று இந்த ஊழியக்காரனை வரவேற்றாராம். ஏன்னா அவர் மூலமாக அவ்வளவு ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. பரலோகமே கரகோஷம் எழுப்பி அவரை வரவேற்கிறது. ஒரு அருமையான பாடல் சத்தம், நல் மீட்பர் பட்சம் நில்லும் ரட்சணி வீரரை, உணர்ந்த பாட்டு சத்தம் துணிக்கிறது. அவர் உள்ளே பிரவேசிக்கிறார். அந்த காட்சி ஆண்டவர் காண்பித்தாராம். அப்போ அந்த தரிசனத்தை பார்த்த பிறகு தான் அழுதாராம். நான் ஒரு சாதாரண மனிதன் ஆண்டவரே, எனக்காக நீங்கள் எழும்பின்னு வரவேற்பு கொடுக்கணுமா அப்படின்னு. அதான் தேவன் கொடுக்கிற கனம். பைபிளில் பார்க்கிற ஸ்தேவான் மரணம் அடைந்த போது இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் எழுந்து நின்று ஸ்தேவானுக்கு வரவேற்பு கொடுத்தார் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருந்தார். சேவான் இரத்த சாட்சியாய் மரிக்கும் பொழுது இயேசு எழுந்து நிற்கிறதை அங்கே அவர் தரிசித்தார்.
அதான் பெரிய ஒரு கனம். ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுக்கிற கனம், ஒரு பெரிய மரியாதை, ஒரு பெரிய ஆசை. இந்த உலகத்தில் என்னென்னோ விழாலாம் நடக்குதில்ல, கப்பு கொடுக்குறாங்க, பெயர் கொடுக்குறாங்க, பட்டம் கொடுக்குறாங்க, அந்த அரண்மனையில் இந்த அரண்மனையில் இந்த கூட்டத்தில் கைத்தட்டுறாங்க, விசில, இதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் பரலோகத்தில் கனப்படுத்தப்படுறதுக்கு பாருங்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு கனம். அதான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் இந்த கனம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஊழியக்காரர்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சங்கீதம் 35:27 நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனா. சங்கீதம் 35:27 பாருங்கள். தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். நீங்கள் கர்த்தருக்கு ஒரு பாஸ்டராக இருக்கிறீங்க, சபை நடத்துகிறீங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, கிராமோலையும் செய்கிறீங்கன்னா நீங்கள் சுகமாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் வியாதிப்படுவதை விரும்பவில்லை, பலவீனப்படுவதை விரும்பவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உங்களுக்கு நல்ல சுகம் கொடுத்து நடத்து. இது ஊழியக்காரருடைய சுதந்திரம். ஆண்டவரே, நம்முடைய ஊழியக்காரன் நீங்கள் என்னை சுகமாக வச்சுருக்கணும்னு சொன்னால் அவர் சொல்லுவார், எனக்கு தெரியும், என் ஊழியக்காரனை நான் சுகமாக வைக்க எனக்கு தெரியும்னு தேவன் பாதுகாப்பை கொடுப்பார். பாருங்கள், எவ்வளோ அக்கறை உள்ள தேவன் தெரியுமா? நம்ம பரலோகத்திற்கு, அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறோம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்னா பாருங்களேன், ஒரு மினிஸ்டர் ஆகிட்டாரு, சிக்கானா ஜப்பான் வரைக்கும் அனுப்புகிறாங்க, அமெரிக்கா அனுப்புகிறாங்க. ஏன்னா அவர் மினிஸ்டர், அவரை பாதுகாக்கணும்னு கோடிக்கணக்காக பணம் செலவு பண்ணி தனி விமானத்தில் அனுப்பி கவர்மெண்ட்டே பொறுப்பெடுக்குது, பாதுகாக்கணும். ஒரு கவர்மெண்ட்டு பொறுப்பெடுக்குது. நம்ம தேவனுடைய கவர்மெண்ட்டுக்கு ஊழியம் செய்கிறோம். பரலோக கவர்மெண்ட்டுக்கு ஊழியம் செய்கிறோம். பாஸ்டராக இருந்தாலும், எவாஞ்சலிஸ்டாக இருந்தாலும், மிஷினரியாக இருந்தாலும். அப்போ பரலோகம் தானே பொறுப்பு உங்களுக்கு. பரலோக கவர்மெண்ட் உங்களை பொறுப்பெடுக்கும், தேவன் பொறுப்பெடுப்பார். நீங்கள் அதை விசுவாசித்து ஜெபிச்சிங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். அதை விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் சுகமாக இருப்பதை விரும்புகிறீர், வசனம் சொல்லுது. அப்போ நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் சுகமாக இருக்கணும்னு ஜெபிக்கணும். டாக்டர் பாலி அங்கிச்சோ ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், பெரிய சபைக்கு பாஸ்டர். அவர் இரவு பகலாக ஊழியம் அப்படி தான். அப்போ கொஞ்சம் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு விட்டார். ஓய்வில்லாமல் ஊழியம் செய்ததுனால சரீரத்தில் கொஞ்சம் பாதிப்பு. அப்படி பிள்ளைகள் பார்த்தாங்க, அப்பாவை நம்ம பாதுகாக்கணும், இந்த மாதிரி இவங்க ஊழியன்னு அலைஞ்சா அவங்கள நம்ம இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவர் ஜப்பான் நாடு, கொரியாவிலேருந்து தென்கொரியா, அவர் பக்கத்தில் ஜப்பான் நாட்டில் பிரபலமான ஒரு ஆஸ்பத்திரி டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க அவர் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தா 2-3 மிஸ்டேக், மேஜர் மிஸ்டேக் உள்ளுக்குள்ளே இருக்குது. பாதிக்கப்பட்டுட்டு லங்ஸில், ஹார்ட்டில் ஏதோ முக்கியமான உறுப்பு பாதிக்கப்பட்டுட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். அவங்க அப்பா கவனிக்காமல் விட்டாங்க, டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க, செய்யணுன்னு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிடுங்கன்னு பிள்ளைகள் சொல்லிட்டாங்க. தேதி குறிச்சிட்டாங்களா? பாலிங்கிச்சோக்கிட்ட சொன்னேன்னு இல்லை, எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க, நான் கொரியாவுக்கு போகிறேன், 1 வாரம் டைம் கொடுங்க, அப்புறம் நான் ஆஸ்பத்திரிக்கு வரேன், ஆப்ரேஷன் பண்ணி கொள்ளலான்னு சொல்லிட்டார். அவங்க பிள்ளைகள் வற்புறுத்துறாங்க, இல்லை முடியாது, எனக்கு 1 வாரம் டைம் வேணும்னு சொல்லிட்டாரு. நேராக தென்கொரியா வந்துட்டாங்களா? அவருக்கு ஒரு ப்ரேயர் ரூம் இருக்குது, அதாவது ப்ரேயர் மவுண்டனில் பாலியங்கச்சிக்குன்னு ஒரு ரூம் இருக்குது. நான் போய் பார்த்துருக்கேன். அதில் ஒரு சேர் இருக்கும், பைபிள் வைக்கிறக்கு இடம் இருக்கும், அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அந்த ரூமில் தான் அவர் ஜெபம் பண்ணுவாராம். அவர் போய் உட்காந்து ஆண்டவர்கிட்ட போய் பேசினார். ஆண்டவரே, நம்முடைய ஊழியக்காரன், நீர் என் சுகத்தை விரும்புகிற தேவன் தானே, அப்படி தானே பைபிளில் இருக்குது. என்ன ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க, ரொம்ப டேஞ்சருன்றாங்க, நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், நீர் ஏன் என்னை குணமாக்கலை? உரிமையாக கேட்டார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொன்னாராம், நீ என் ஊழியக்காரன் தான், நான் உனக்கு சுகம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன், நீ ஏன் கேட்கல? நீ கேட்டால் தானே நான் செய்வேன், நீ கேளு, அது உன்னுடைய உரிமை, நீ என் ஊழியக்காரன், நீ சுகமாக இருக்கணும்னா விரும்ப, நீ கேளு, நான் உனக்கு தருவேன்னு சொன்னாராம். இப்போ கேட்குற ஆண்டவரே, நான் உடைய ஊழியக்காரன், நான் சுகமாக இருக்க விரும்புறீல்ல, என்னை சுகமாக்குங்க, வியாதிப்பட்ட உறுப்பெல்லாம் சரிப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால. அவர் காத்திருந்து சில நாள் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் பிள்ளைகள் கூட்டிகிட்டு போயிட்டாங்க மறுபடியும் ஜப்பானுக்கு. இது அவரே சொன்னது. நான் ஒரு சமயம் இஸ்ரேல் தேசத்தில் உபவாச ஜெபம் கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தார் பாலியங்கிச்சு. அப்போ போயிருந்தேன். அந்த மீட்டிங்கில் அவரே சொன்ன ஒரு காரியம் நான் அதில் கேட்டேன், அந்த கூட்டத்தில் இருந்தேன். அவர் சொன்னார், பிள்ளைகள் கூட்டு போயிட்டாங்க ஜப்பானுக்கு. திருப்பி டாக்டர்கிட்ட போனால் ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணால், இல்லை திருப்பி ஸ்கேன் எடுங்கன்றார், செக் பண்ணுங்க. இல்லைங்க, போன வாரம் தானே எடுத்தோம், ரிப்போர்ட் என்ன இருக்குது, அதெல்லாம் இல்லை, இப்போ எடுங்க திரும்ப, அப்போ தான் நான் சம்மதிப்பேன்னு சொல்லிட்டார். சரி, இன்னொன்று எடுத்துருங்க பரவாயில்லன்னு சொல்லி திரும்ப ஸ்கேன் பண்ணால் எல்லாம் நார்மல்.
ஒரு பிரச்சனை இல்லை. டாக்டர்ஸுக்கு மூளை குழம்பிட்டு போன வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னால் ரிப்போர்ட் இது, இப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லை. எப்படி, என்ன நடந்துச்சு, நீங்கள் எந்த டாக்டரை போய் பார்த்தீங்க, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பெரிய டாக்டர் ஒருத்தர் எனக்கு தெரியும், அவர்கிட்ட போய் சந்தித்து கன்சல்ட் பண்ணிட்டு வந்தேன், அதுக்கு தான் டைம் கேட்டேன்னு சொல்லி சிரிச்சாராம். நல்ல சுகம், ஆப்ரேஷனே தேவையில்லை, கொண்டு போங்க, நல்லா இருக்காருன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நீங்கள் உரிமையாக கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஊழியக்காரராக இருந்தால் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமாக ஊழியம் செய்தால் தான். சோம்பேறியும் பொல்லாத ஊழியக்காரனாக இருந்தால் நீங்கள் கேட்க முடியாது. உண்மையாக ஊழியம் செய்தால் ஆண்டவர்கிட்ட போய் உரிமையாக கேட்கலாம். நம்முடைய ஊழியக்காரன், நம்முடைய வசனம் சொல்லுது, இதான் ஊழியக்காரருடைய சுதந்திரம், உரிமையாக கேட்கலாம். ஓரல் ராபர்ட்னு அமெரிக்காவில் ஒரு பிரபலமான ஊழியக்காரர். அவர் மூலமாக சுகமானவங்க ஆயிரக்கணக்கான பேர். அவர் கை வச்சு ஜெபிச்சா இப்படிப்பட்ட வியாதி குணமாகிறோம். தேவன் அவ்வளோ வல்லமை பயன்படுத்தி இருக்கு. அவர் மூலமாக லட்சக்கணக்கான பேர் சுகம் பெற்றிருக்கிறாங்க, நிறைய ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய வயசான சமயத்தில் ஒரு சமயம் ஒரு வியாதிப்பட்டுட்டார். வியாதிப்பட்ட போது ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நீர் என்ன பயன்படுத்தி நிறைய பேரை குணமாக்குகிறீர், இப்போ எனக்கு இந்த வியாதின்னு சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் பெருசாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிக்னஸ்ஸு ஆப்ரேஷன் பண்ணணும் கஷ்டம்லாம் சொல்கிறாங்களே, என்ன ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, உனக்குரிய சுகம், உனக்கு உரிமை இருக்கிறது, உன் மூலமாக எவ்வளோ பேர் சுகம் பெற்றிருக்காங்கல்ல, உன்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது, அது பரலோக அக்கௌண்ட்டில். நீ இத்தனை பேர் உன் மூலமாக நன்மை பெற்றிருக்காங்க, இத்தனை பேர் உன் மூலமாக சுகம் பெற்றிருக்கிறாங்க, இத்தனை பேர் உன் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு உன் அக்கௌண்ட்டில் இருக்குது அந்த ஆசீர்வாதம் பரலோகத்தில், கேட்டு பெற்றுக்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். அது வரைக்கும் அதை நினைக்கல. நேர ஆண்டோட, ஆண்டவரே எனக்கு உரிமை இருக்கிறது, நான் உம்முடைய ஊழியக்காரன், என்னை பயன்படுத்தி இத்தனை பேருக்கு நீங்கள் சுகம் கொடுத்தீங்க, இத்தனை பேரை குணமாக்க ரட்சிக்க என்னை பயன்படுத்தினீங்க, இப்போ என் ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும், இயேசுவின் நாமத்தில் என் சுகத்தை எனக்கு தாருன்னு ஜெபிச்சார், சுகமாயிட்டு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஊழியக்காரங்களாக இருக்கிறவங்க அப்படி உரிமையாக ஜெபம் பண்ணி சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஊழியக்காரருடைய சுதந்திரம். நான்காவது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, 104 சங்கீதம் 4 வசனத்தில் ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை அக்னி ஜுவாலையாக்குகிறார் அப்படின்னு வசனம் சொல்லுறார். அக்னி ஜுவாலை, நெருப்புக்கு முன்னால் ஏதாவது நிற்க முடியுமா? அவ்வளோதான். நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா ஒன்று நிற்க முடியாது, இரும்பு கூட உருக்கி விடும், அந்த மாதிரி நெருப்பு. ஊழியக்காரன் அக்னி ஜுவாலை. எந்த பிசாசு நிற்க முடியாது, எந்த மந்திரவாதமும் நிற்க முடியாது, எந்த பில்லிசோனியமும் நிற்க முடியாது, எந்த சாத்தானுடைய கிரியைகளும் நிற்க முடியாது. தேவன் அப்படி ஊழியக்காரனை அக்னியாய் பயன்படுத்துவார். அதனால தான் அந்த ஊழியக்காரனை பார்த்த பிசாசு பயப்படுது, வியாதி விலகி ஓடுது. இயேசுவின் நாமத்தை சொன்னோன்னு வியாதி போகுது. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியில் ஊழியக்காரங்களுக்கு. நீங்கள் பிசாசு பிடிச்ச ஒரு ஆளை கூட்டு போங்க அமெரிக்க ஜனாதிபதி கிட்ட, ஐ எம் ஏ பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, யூ டெவில் கோ அவுட் அப்படின்னு சொன்னால் போகுமா? நான் அமெரிக்கா ஜனாதிபதி, பிசாசை இவனை விட்டு போனால் போகுமா சொல்லுங்கள்? போகாது. அதுவே ஒரு கிராமத்தில் ஊழிய செய்கிற ஏழை ஊழியக்காரன் இயேசு நாமத்தில் போனால் பிசாசு போயிடும். அமெரிக்க ஜனாதிபதி சொன்னாலும் போகாது, எந்த நாட்டு தலைவர் சொன்னாலும் போகாது. ஒரு ஏழை ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் சொன்ன பிசாசு போயிடும். நான் அமெரிக்க ஜனாதிபதி சொல்கிறேன், இந்த நாட்டின் பிரதமர் சொல்கிறேன், கேன்சர் வியாதியை வெளியேறு, இதை என் நாட்டு மக்கள் சொன்னால் போகுமா? போகாது. ஆனால் ஒரு ஏழை ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் கேன்சர் வியாதி விலகுன்னா போயிடும். யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் ஊழியக்காரங்களுக்கு. ஊழியக்காரனுக்கு தான் அந்த அதிகாரம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் அந்த அதிகாரம், கிருபை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யாருக்குமே இல்லாத ஸ்லாக்கியம் இல்லை. அப்போ தேவனுக்கு ஊழியம் செய்வது எவ்வளோ பெரிய பாக்கியம். நீங்கள் பாடுகளை மட்டும் பார்க்காருங்க, பாடு வரும், நிந்தை வரும். ஆண்டவர் அப்படி தான். ஊழியக்காரன்னா பாடு, கல்லறிவாங்க, காய்ச்ச மரம் கல்லடிப்படும்ல. உங்களை யாராவது திட்டலைன்னா தான் நீங்கள் சரியான ஊழியக்காரன் இல்லைன்னு அர்த்தம். உங்களை 4 பேர் திட்டினா நீங்கள் சரியாக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். பொய்யா சொன்னால் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான், திட்டிக்கிட்டே இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு உங்கள் மேலே கோபம் கொண்டு பொல்லாத ஆட்களை எழுப்பி, பிசாசனுடைய தூதர்கள் அவங்கெல்லாம், அவங்க வேலையை ஊழியக்காரங்களை திட்டுறது தான். என்ன, பிசாசுக்கு ஏஜெண்டுகள் அவர்கள். அவங்கள வச்சு என்ன செய்ய முடியும்? அதனால் ஊழியக்காரனை பார்த்தா பிசாசு கோபம். அது மாதிரி பாடுகள் இருக்கும், உபத்திரவம் இருக்கும். பாடு உபத்திரவம் இல்லாமல் ஊழியம் கிடையாது. ஆனால் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்.
நான் போய் நின்று இயேசுவே நான் உடனே என்ன மகனேன்னு கேட்க சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம்! யாருக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கும்? ஒரு ஊழியக்காரனுக்கு தான் அந்த பாக்கியம். நீங்கள் ஊழியம் செய்தா ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரன் வந்திருக்கிறேன்னா எஜமானனாய் வந்து நிற்பா, என்ன வேணும் மகனேன்னு கேட்பார். அந்த ஸ்லாக்கியம் யாருக்கு உண்டு? ஊழியக்காரனுக்கு தான் அந்த உரிமை. அதனால் தான் முழு நேரம் ஊழியக்காரங்களுக்கு தான் அந்த பாக்கியம். பகுதி நேரமாக ஊழியம் செய்கிறவங்களுக்கும் முழு நேரம் ஊழியம் செய்கிறவங்களுக்கு பெரிய வித்தியாசம். பகுதி நேரமாக ஊழியம் செய்கிற முழு நேரமாக நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து உண்மையாக இருந்தீங்கன்னா எப்பவும் இயேசு உங்கள் சமீபமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் நினச்ச உடனே அவர் பதில் கொடுப்பார், நீங்கள் கேட்ட உடனே பதில் கொடுப்பார். அந்த ஸ்லாக்கியம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட சந்தோஷமாக அனுப்புங்க. ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு நீ கூப்பிட்ட சந்தோஷமாக ஒப்பு கொடுத்துருங்க. ஆனால் அவர் அழைக்காமல் வந்துடாதுங்க. சும்மா பேருக்கு பணம் சம்பாதிக்கிற ஊழியக்காரன் ஆனீங்க, உங்களை மாதிரி சபிக்கப்பட்டவங்க யாருமே இருக்காமல் போயிடும். சும்மா பணத்துக்கும் புகழுக்கும் ஊழியக்காரன் ஆகாதுங்க. உண்மையான அழைப்பை பெற்று ஆத்மா பாரத்தோடு இயேசுவுக்காக ஊழியத்தை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இதில் என்னென்ன மாதிரி ஊழியம் இருக்குது? பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியர்கள், லேவியர்கள், தீர்க்கதரிசிகள், இந்த ஊழியம் தான் இருந்தது. பழைய ஏற்பாடு முழுதும் பார்க்க முடியும். ஏன்னா தேவாலயத்தை சுற்றி தான் அந்த ஊழியம். அப்போ ராஜாக்கள் அதெல்லாம் அவங்களையும் ஆண்டவர் பயன்படுத்தினார், நியாயாதிபதிகள் பயன்படுத்தினார். ஆனால் புதிய ஏற்பாடு காலம், நம்ம காலம், சபையின் காலம். இந்த காலத்தில் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அந்த ஊழியக்காரங்களை குறித்து சொல்லப்படும் 5 விதமான ஊழியங்கள். நமக்கு தெரியல 5 விதமான ஊழியர்கள்: அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள். இப்போ நம்ம காலத்தில் இந்த 5 விதமான ஊழியர்களை நீங்கள் பார்க்க முடியும். இவங்க என்ன மாதிரி இந்த 5 விதமான ஊழியர்கள் என்ன மாதிரி ஊழியம் செய்வாங்க? இது இல்லாமல் இன்னொரு ஊழியக்காரர் இருக்கிறாங்க, கண்காணிகள், அப்புறம் உதவிக்கார ஊழியங்கள். அது உதாரணத்துக்கு நான் சுவிசேஷகனாக இருக்கிறேன். இந்த ஊழியத்தில் எங்கள் ஊழியத்தில் 300 பேருக்கு மேலே இருக்காங்க. முழு நேரமாக கிட்டத்தட்ட 400 பேர் இருக்கிறாங்க. அப்போ அதில் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, உண்மைதான். அது இல்லாதபடி அலுவலகத்தில் பணி செய்கிறவங்க அவங்களும் ஊழியக்காரங்க தான், அவங்களும் ஊழியக்காரிகள் தான். அவங்க உதவிக்கார ஊழியம் செய்கிறவங்க. ஒரு சபையில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருப்பாங்க, சண்டே ஸ்கூல் நடத்துகிறவங்க, கமிட்டி மெம்பர்ஸ், அவங்களாம் உதவிக்கார ஊழியம் செய்கிறவங்க. அப்படி ஊழியத்தில் விதவிதமான காரியம் பைபிளில் இருக்குது. இந்த காலத்தில் பைபிளில் சொல்லப்பட்ட ஊழியங்கள் என்ன, அவங்க என்ன மாதிரி செயல்படுவாங்க, அதை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளுவது, அவங்களை எப்படி ஜெபத்தில் தாங்கிறது, அவங்களுக்கு எப்படி உதவி. ஊழியக்காரங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அது கர்த்தருக்கு செய்த உதவி. என் நாமத்தின் நிமித்தம் ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் பலனை அடையாமற் போகான். இப்போ ஜெபிக்கலாமா? நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உங்கள் பிள்ளைகள் அழைக்கப்பட்டதை ஒப்பு கொடுத்துருங்க. அவர்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பமே ஆசீர்வதிக்கப்படுவதை காண்பீங்க. பாடு உபத்திரம் வரும், ஆனால் அதை விட மேன்மையான ஒரு பணி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ராஜாவுக்கு ஊழியம் செய்கிறதோட பெரிய வேலை என்ன இருக்குது? அமெரிக்க ஜனாதிபதி பதவியை விட உயரமானது தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுவது. அதனால் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீர் எழுப்பி தந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர்மார்களுக்காக ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசிகளுக்காக ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர்களுக்காக ஸ்தோத்திரம், சுவிசேஷர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல வேத பாடத்தை நடத்துகிற டீச்சர்ஸுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், கிராம ஊழியம், பலவிதமான ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக உம்மை துதிக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியத்தை தந்தீர். இந்த நாளிலும் இதை கேட்கிற மக்கள் உம்முடைய ஊழியத்திற்கு நீ தெரிந்து கொண்டால் அவர்களோடு பேசும், அவர்களை அழைத்து பயன்படுத்தும், அவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.